ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன இன்ஸ்பெக்டர் கூன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 7வது எபிசோட தாங்க பார்க்க போறோம். முதல் 6 எபிசோட்ல நம்மள அசத்துன்னு அசத்தி விட்டானுங்கல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமான டிடெக்டிவ் மூவியோ இல்ல டிடெக்டிவ் சீரிஸ் மாதிரியோ இல்லாம இது ஒரு ஃபன் ஃபில்லான புத்திசாலித்தனமான கேட் அண்ட் மவுஸ் கேமோட கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸா இருந்துச்சு இல்லீங்களா? ஒருவேளை ஃபர்ஸ்ட் 6 எபிசோட நீங்க பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா ரொம்ப தப்புங்க. நல்லா இருக்கும், பாத்துருங்க. அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. அப்புறம் போன எபிசோட்லங்க கேன்ற கிள்ளி வில்லி தான் தெரிஞ்சுக்கிட்டு அவளை பிடிக்க போனப்போ ஆளு தப்பிச்சு ஓட்டா. அதோட அவ இடத்துக்கு ஒரு நாடக புக்கு பார்சல்ல டெலிவரி ஆனதும் ரைட்டு, இவ ஒரு கொலையையும் ஒரு நாடகத்தை மையமா வச்சுதான் பண்றாளா? இப்ப புதுசா ஒரு நாடக புக்கு டெலிவரி ஆயிருக்குன்னா வேற யாரையோ கொல்ல போறா. யார் அந்த டார்கெட்னு தேடி அவனையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. மெயின் மேட்டர் என்னன்னா, கிள்ளி எல்லாரும் மாதிரியும் சாதாரணமாலாம் கொல்ல மாட்டா. வித்தியாசமா யோசிச்சு நடக்கிற கொலையை ஆக்சிடென்ட் மாதிரி காட்ட புத்திசாலித்தனமா என்னமாச்சு பண்ணுவா. சோ வில்லி இந்த டார்கெட்டை எப்போ எப்படி எங்க கொல்ல போறா அப்படின்ற யோசனைய ஒரு பக்கம் ஹீரோயின் 4 திசையிலையும் பறக்க விட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஏஜென்ட் கூட இருக்க டீமுக்கே துரோகம் பண்ண போற மாதிரி பெத்தகை பாட்டு கிட்ட பேசினா அவ ஸ்பீச் இருந்துச்சு, அதை நம்ம பார்த்தோம். இதுக்கு நடுவுல கடைசியா வாய் பேச முடியாத டிரைவர் தம்பின்னு ஒருத்தவன் ஹீரோயின் கூடவே இருக்கானே, அவனுக்கும் வில்லிக்குமே கனெக்ஷன் இருக்க மாதிரி காஃபி கப்புக்கு பின்னால ஒரு மேட்டரை காட்டி அப்படியே எபிசோட முடிச்சாங்கல்ல. நாசமா போனவனுங்களா, டீம்ல ஒருத்தவங்க கூட அப்ப நம்பிக்கையா இல்லையாடா அப்படின்னு நம்ம வெறியாகும் போதே இந்த எபிசோட்ல வில்லியாவை அடுத்த டார்கெட்டை கொலை பண்ண எந்த அளவு இன்டெலிஜென்ட்டா பிளான் பண்றா, அதை ஹீரோயின் எவ்வளவு புத்திசாலித்தனமா கண்டுபிடிக்கிறா, லாஸ்ட்ல யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், இதெல்லாம் தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க 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 டப்புன்னு வீடியோக்குள்ள போயிடுவோம். 7வது எபிசோட ஓபன் பண்ணா தொண்டையில தொத்து நோய் வந்த மாதிரி பேசவே முடியாம இருந்த டிரைவர் தம்பி இப்போ மேடை பாடகர் மாதிரி வாய் விட்டு அவ்வளோ சத்தமா ஒரு பாட்டை பாடிட்டு இருக்காங்க. என்ன, அவன் இருக்க இடத்துல ஆள் யாரும் இல்ல, தனியா இருக்கான். இது இல்லாம அவன் கூட வில்லிக்கு ஹெல்ப் பண்ற ஆளுங்கள்ட்ட டெவில் பொம்மை மாதிரி சின்னதா ஒண்ணு இருக்கும்ல, அந்த பொம்மை முழுசா இல்லனாலும் பாட்டா இருக்கு. இனிமேல் தான் தைக்கணுமோ என்னவோ. இதை காட்டின அடுத்த சீன்ல வில்லி யார் எடுத்து கொள்ள போறாலோ அவனை பத்தின டீடைல்லாம் ஹீரோயின் கம்ப்யூட்டர்ல பாத்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டா. அப்போ டிரைவர் தம்பி ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒரு ட்ரிங்கை வச்சு அதுல என்னத்தையோ கலக்குறாங்க. என்னதான் இவனுக்கு பின்னணியில இருக்க மர்மமா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க கூட டைம் கொடுக்காம இங்க சீனை கட் பண்ணா வில்லியோட அடுத்த டார்கெட் யாரோ, அவன் பேரு கோடம் ஆபீஸ்ல வேலையை முடிச்சுட்டு யாருமே கூட ஆள் இல்ல, தனியா கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அவன் அசிஸ்டன்ட்டும் ஏஜென்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வில்லி எந்த இடத்துல வச்சு இவனை கொலை பண்ண வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்க கோடம் எம்மாம்பெரிய ஆளு, இன்னும் கொஞ்ச நாள்ல மேயர் எலெக்ஷன்லாம் நிக்க போறான். அப்படிப்பட்டவன் செக்யூரிட்டியா இல்லாம வரான். வில்லி சிம்பிளா ஒரு ட்ரக் அனுப்பி அவன் காரை அடிச்சு தூக்கி கொன்னுட்டா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு அசிஸ்டன்ட் புலம்பிட்டு இருக்கப்போங்க, உண்மையாகவே 4-5 ட்ரக் இவங்க காரை தாண்டி கோடமோட காரை நெருங்குது. இவ்வளவு சப்பையாவா அவனை கொன்றுவாங்கன்னு அசிஸ்டன்ட் நினைச்சா அது மத்தவங்க கோடம கொல்ல போட்டிருக்க ஸ்கெட்ச் இல்ல, மத்தவங்க ஸ்கெட்ச்ல இருந்து தப்பிக்க கோடம் வச்சிருக்க செக்கு. அவன் காரை நெருங்குற 4 ட்ரக்ஸுமே அவன் பாடி காட்ஸுங்க. கோடம் காரை காத்து கூட தொட முடியாத மாதிரி அவன் காரை 4 ட்ரக்கும் சுத்தி வளைச்சுக்கிச்சா. இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா அங்க கணக்கு போட விரலே பத்தாத அளவுக்கு பாதுகாப்புக்காக பல ஆளுங்க. நல்லா சிறுவர் மலர் கதையில வர சிறுநரி மாதிரி இருந்துகிட்டு இவன் ஒரு ஏமாளி கோமாளியா இருப்பான்னு பார்த்தா நான் தெளிவா இருக்கான் அப்படின்னு அசிஸ்டன்ட் மிரண்டு போறானா. எது எப்படி இருந்தாலுங்க இவ்வளவு செக்யூரிட்டியை மீறி வில்லியால எப்படி கோடம கொல்ல முடியும்? அதை நம்ம ஹீரோயின், டிரைவர் தம்பி, ஏஜென்ட், அசிஸ்டன்ட் 4 பேரும் கோடமோட பில்டிங்க்கு முன்னாலே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பில்டிங்க்கு மேல ஒரு பேனரை தொங்க விடுறாங்க. கோடம் பலதரப்பட்ட பிசினஸ் பாக்குறான்னு போன எபிசோட்ல சொல்லியிருந்தான்ல. சோ அப்படி கோடம் கிட்ட ஒரு ரிசர்ச் லேபும் இருக்கு. அங்க ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சு இன்னும் ஒரு வாரத்துல அந்த ரோபோட்டை ஃபங்க்ஷன் ஒண்ணு வச்சு ட்ரையல் காட்ட போறாங்க. அதே ட்ரையல் ஷோல நான் மேயர் எலெக்ஷன்ல நிக்க போறேன்றதையும் கோடம் அனௌன்ஸ் பண்ண போறான். அட்ரஸ் சக்க. அப்ப ட்ரையல் நடக்க போற அந்த நாள் தான் வில்லியோட குறியா இருக்கணும். வில்லி இந்த கொலைய ஜோன் ஆஃப் ஆர்க்ன்ற புக்கை பேஸ் பண்ணி தானே பண்ண போறா. அந்த புக்கோட கதைக்கருவி 15ஆம் நூற்றாண்டுல பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு லேடி அவங்க நாட்டு ராணுவ படைய தலைமை தாங்கி நடத்தி ஆங்கில படையோட சண்டைக்கு போறது தாங்க. அதுலயோ போரு, இதுலயோ ட்ரையலுக்கு நிறைய மக்கள் வருவாங்கல்ல. அப்ப அங்கதான் கோடம்ன்ற எதிரி கொலை பண்ணப்பட போறான். இத கணிச்ச ஹீரோயின் இவங்களை ஸ்பான்சர் பண்ணி கேவ பிடிக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதே பெத்தகை பாட்டி தானே. சோ ஏஜென்டோட பையனை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களோ அங்க ஏஜென்ட் ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து பெத்தகை பாட்டி கிட்ட மேட்டர் சொன்னதும் நம்ம சொல்ற, அப்ப அவனை கொன்றுவாங்களா, கொல்லாம தடுக்க என்ன பண்ணலாம், ஏதாவது பிளான் வச்சிருக்கியான்னு ஹீரோயின் கேக்குறா. இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவுலங்க பெத்தகை பாட்டி, ஏஜென்ட் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு திருட்டு மொழி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதை ஹீரோயினும் லைட்டா கவனிக்கிறா. அதோட ஹீரோயின் நடக்க போற கொலையை தடுத்து நிறுத்த ஒரு பெரிய கதையே சொல்றா. ஸ்டேஜ்ல ஜோக்கர் ஒருத்தவன் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியும் அவனை யாரோ அட்டாக் பண்ற மாதிரியும் அதை அவன் தடுத்து நிறுத்துற மாதிரியும் இப்படி கதைக்கு சம்பந்தமே இல்லாதத போதையில உளறி கொட்ட, ஏமா என்னதம்மா சொல்ல வர, காதை சுத்தி மூக்க தொடாம ஸ்ட்ரைட்டாவே மூக்க தொடுமா, மேட்ருக்கு வாம்பான்னு பெத்தகை பாட்டி மனசே விட்டுருச்சு. அதாங்க சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டேஜ்ல நிக்கிற அந்த ஜோக்கர் தான் கோடம். ஸ்டேஜ்ல இருக்க கோடம்
இல்லாம கீழே இருக்க ஆடியன்ஸ் எல்லாராலையும் பார்க்க முடியும். ஆடியன்ஸ்ல ஒரு ஆளா வில்லி இருந்தான்னு வைங்க, அவ எந்த இடத்துல இருந்து எப்படி அவனை அடிப்பானே நமக்கு தெரியாது. சோ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறத விட அந்த ட்ரையல் ஷோவை நடக்கவே விடாம பண்ணிட்டா வில்லி அடுத்த சான்ஸ் எப்போ வரும்னு பார்த்துட்டு இருப்பா. நம்மளே அந்த சான்ஸை உருவாக்கி கொடுத்து அவ கொல்ல வரும்போது அவளை தூக்கிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ட்ரையல் ஷோ நடக்கிறதுக்கு முன்னால கோடமோட இடத்துல சின்னதா ஏதோ அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி காட்டி ஒரு பயத்தை கிளப்பி விட்டா ட்ரையல் ஷோவை கேன்சல் பண்ண வாய்ப்பு உண்டு இல்ல. சோ பெத்தகை பாட்டியோட எடுபடி ரொம்ப மைல்டான பாம்பு, பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது. அப்படி ஒரு பாம்பை வாங்கி அதை கோடம் வீட்டு முன்னால வெடிக்க வச்சதும் கோடமோட செக்யூரிட்டியில ஹெட்டா இருக்க ஒருத்தவன், சார் சனிப்பார்வன் நம்ம மேல சகல சௌகரியத்தோட உழுதுன்னு நினைக்கிறேன், இந்த டைம்ல ட்ரையல் ஷோ நடத்துறது நல்லா இல்ல, டேட்டு தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு அவன் சொல்ல, ஓ அப்படியா நீங்க சொல்லிட்டீங்கன்னா பண்ற வேண்டியதுதான், தோருங்க அதுக்கு முன்னால ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹெட்டுக்கு முன்னாலேயே யாருக்கோ போனை போட்ட கோடம், நான் கான்ட்ராக்ட் போட்டு என் பாதுகாப்புக்காக எடுத்த செக்யூரிட்டி டீமோட ஹெட் ஒரு குல்ட்டியா இருக்காப்புல, வேலையை ஒழுங்கா செய்யல, எனக்கு சேதாரத்தை ஏற்படுத்திட்டான், சோ அவன் கம்பெனி ரீதியா எனக்கு காம்பன்சேஷன் வேணும், அவன் மேலயும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அடுக்கடுக்கா ஹெட் மேல கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கான். சார் 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 என்ன சார் சோத்துல மண்ணலி போட பாக்குறீங்க, நான் உங்க நல்லதுக்கு தானே சொன்னேன், வேணா விட்டுருங்க, நீங்க தாராளமா அந்த ட்ரையல் ஷோவை நடத்திக்கோங்க அப்படின்னு ஹெட் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறான். எவ்வளவு பணத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ட்ரையல் ஷோல ரோபோட்டை காட்டிட்டா எனக்கு என்ன மாதிரி பேர் கிடைக்கும், நல்லா கொள்கை இல்லாத குரங்கு மாதிரி இருந்துகிட்டு ஈஸியா அதை கேன்சல் பண்ணுன்ற நீ எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு, நீ என்ன மன்னிப்பு கேட்டாலே என் மனசு ஆறலடா, உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அது வரைக்கும் பாத்தியா நாய் சோறு, அதை எடுத்துக்கோ, பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வீட்டு நாயை என் வீட்டுல வளர்க்குறான், போய் அந்த நாய்களுக்கு எல்லாம் சோறு போடு, அப்ப வாச்சு நீ திருந்திரியான்னு பாப்போன்னு கோடம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறானா. பரவாயில்லையே, காம்பன்சேஷன் கொடுத்து கேஸை சந்திச்சு வேலை போய் நடு ரோட்ல நின்று சின்ன பின்னம் ஆகிறத விட நாய்க்கு சோறு போட்டு போயிடலாமே அப்படின்னு ஹெட்டுங்க சந்தோஷமா நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் செல்லுக்கு கோடம் போன்ல என்ன கம்ப்ளைண்ட்லாம் சொன்னானோ அந்த கம்ப்ளைண்ட்லாம் இவன் செல்லுக்கு மெசேஜா வருதுங்க. ஏன்டா இப்படின்னு திரும்பினா இவன் சோறு வச்ச ஒரு நாய் கூட உயிரோட இல்ல, எல்லா நாயும் அவுட்டு. அப்ப சிரிச்சுக்கிட்டே இங்க வந்த கோடம், சந்தோஷப்பட்டுக்கோ, நாயை கொண்டதுனால உனக்கு அதிக தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க, ஈஸியா வெளியே வந்துடலாம், ஏதோ எனக்கு நல்ல மூடு இருந்ததுனால இதோட விட்டேன், உக்கிரமா இருந்திருக்கணும் அப்ப பாத்துருப்ப என் வக்கரத்தை அப்படின்னு இவங்கிட்ட சொல்லிட்டு நாய் ஓனர் வந்ததுங்க. ஐயோ அம்மா ஹார்ட் அட்டாக் வருதுங்க எனக்கு. கோடம் அந்த நடிப்பு நடிக்கிறான். அடா பாவி, அநியாயமா நாய்களெல்லாம் கொன்னுட்டியடா, நீ நல்லா இருப்பியா, உனக்கு நல்ல சோறு கிடைக்குமா, உனக்கு நல்ல சாவு வருமா அப்படின்னு ஆக்டிங்ன்ற பேர்ல அநியாயம் பண்றான். கோடம் தான் செக்யூரிட்டிக்காக இருந்த பாடி கார்டு கம்பெனியை தூக்கிட்டான்ல, இனி வேற ஒரு புது கம்பெனியை உள்ள எடுத்துட்டு வரணும். அங்க பெத்தகை பாட்டியோட எடுபடி உள்ள புந்து ஆட்டையை கலைச்சு அவனுக்கு சொந்தமான ஒரு பாடி கார்டு டீமை கோடமோட பாதுகாப்புக்கு அனுப்புறான். இந்த செக்யூரிட்டி கம்பெனி ரிசர்ச் லேபுக்குள்ள என்ட்ரியை போடுறத அந்த வழியா ஐஸ் விக்கிற மாதிரி சுத்திட்டு இருந்த வில்லியும் பாக்குறாங்க. அப்ப வில்லியோட போனுக்கு அமெரிக்காவுக்கு பறந்து போனாங்கல்ல இவ ஆன்ட்டியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோ ஒன்று அனுப்பி, பாட்டி உன ரொம்ப மிஸ் பண்றாங்கம்மா, எப்பமா வருவ அப்படின்ற மெசேஜை போடுறாங்க. தோ இந்த ஒரு வாரம் ஆன்ட்டி, அதுக்குள்ள எப்படியாச்சும் வந்துடுறேன், நீங்க ஃப்ரீயா இருங்கன்னு இவ ஒரு ரிப்ளை போடுறா. இதை கேமரால பார்ட்னர் எங்க இருந்தோ பாத்துட்டான் போல, எம்மா அசால்ட்டா போனை யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதை ட்ராக் பண்ணி உன்னை கண்டுபிடிச்சிட்டா என்னமா பண்ணுவ, தூக்கி போடுமா அதை அப்படின்னு அவன் சொல்லி வில்லி போனை ரோட்ல போட்டதும் போனு மேல டயரை ஏத்தி ஒரு பைக் வில்லிக்கு பக்கத்துல வந்து நிக்குதுங்க. அவங்கிட்ட வில்லி ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு கவர் எடுத்து கொடுக்குறா. அவன் கவரை வாங்கிட்டு நேரா இந்த ரிசர்ச் சென்டருக்குள்ள தாங்க போறான். அவன் ஒரு டெலிவரி பாய். அவன் வண்டியோட கீச்சைன்ல வில்லியோட பிராண்டான டெவில் பொம்மை மாட்டப்பட்டிருக்கு. சோ வில்லி கொடுத்த எதையோ ஒண்ணு அவன் உள்ள எடுத்துட்டு போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க 4 பேரு ட்ரையல் ஷோ நடக்க போற இடத்துல தான் வில்லி வித்தியை காட்ட போறான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அங்க எந்த டிசைன்ல கொல்ல போறா, அதை எப்படி ஆக்சிடென்டா காட்ட போறான்னு கன்ஃபார்மா தெரியாது இல்ல. சோ அந்த இடத்தோட ப்ளூ பிரிண்ட வச்சு ட்ரையல் ஷோல இன்ட்ரோ கொடுக்க போற ரோபோட் ஒரு ஆள் அதுக்குள்ள ஏறி உட்காந்து அவங்க தான் அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். சோ இன்ட்ரோன்றப்போ அது யார் மூலியமா ரெடி ஆச்சோ அந்த கோடம் தானே உள்ள ஏறி உட்காந்து ஆடியன்ஸ்க்கு ட்ரையல் காட்டுவான். சோ கோடம் எங்க நிக்க போறான், ஆடியன்ஸ் எல்லாம் எங்க நிப்பாங்க, எந்த வகையிலலாம் ஆபத்து வர வாய்ப்பு உண்டு, அதை பத்தி பேசிட்டு இருந்தவங்க அமெரிக்கால இருக்குல்ல ஆன்ட்டி, அந்த ஆன்ட்டி எங்க கூட்டிட்டு வர போறதாகவும் ஆன்ட்டியை பொறியா வச்சு எலியான வில்லிய பிடிக்க போறதாகவும் ஹீரோயின் ஒரு பிளான சொல்றா. பட் அது எப்படி முடியும் அப்படின்னு நம்ம அதிர்ச்சி ஆகிறப்பங்க திரும்ப அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி ஒரு ட்விஸ்ட். நம்ம நினைச்ச மாதிரி ஆன்ட்டி அமெரிக்காலலாம் இல்ல, இங்க கொரியால தான் இருக்கு. எடுபடி ஆன்ட்டி ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கான். ஆன்ட்டியோட போனெல்லாம் பிடிங்கிட்டான். சோ ஆன்ட்டி கிட்ட இருந்து வில்லிக்கு போன மெசேஜ் அவங்க அனுப்பல, வில்லிக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு எடுபடி தாங்க அதை அனுப்பியிருக்கான். இப்போ இங்க வந்த ஹீரோயின் நான் ஆன்ட்டி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி ஆன்ட்டியை வெளியே கூட்டிட்டு போயிட்டேன். வில்லி ஒரு சீரியல் கொலகாரின்னதும் ஆன்ட்டி பத்திர காலி ஆகுது. உனக்கு என்ன தெரியும் என் பொண்ணை பத்தி, மத்த பசங்களை விட அவ கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருக்கலாம், ஆனா நல்லவ, அடுத்தவங்க உயிரை எடுக்கிற அளவுக்குலாம் போக மாட்டா, என்ன ஆதாரம் இருக்குன்னு என் பொண்ணு நீ கொலகாரின்ற அப்படின்னு ஆன்ட்டி காண்டாவது. பிசிக்கலா எந்த எவிடன்ஸும் இல்லதான், ஆனா அமெரிக்காவுக்கு போன நீங்க உங்க பொண்ணு இந்த மாதிரி பண்றான்னு நாங்க கால் பண்ணி சொன்னதும் ஆச்சு புடிச்சு இங்க ஓடி வந்தீங்கல்ல, பொண்ணு மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தா ஏங்க நீங்க வரணும், உங்களுக்கே அவன் மேல டவுட் இருந்ததுனால தானே பண்ணிருப்பாளோன்னு நினைச்சு வந்தீங்க
அதுவே ஒரு ஆதாரம் தான். இன்னமும் ஏன் நான் சொல்றது நீங்க கேட்டுக்கிட்டு நாளைக்கு நீங்க ஒரு இடத்துக்கு வருவீங்க, அங்க வில்லியையும் பாப்பீங்க. நீங்களே அவகிட்ட டைரக்டா கேளுங்களேன், நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. இந்த உலகத்திலேயே அவ ஹானஸ்டா நடந்துக்கிறானா அது உங்கள்கிட்ட தான். உங்கள்கிட்டயாவது ஒத்துக்கிறாளான்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டு போயிட்டா. ஆன்டி இங்க தான் இருக்காங்கன்னு தெரியாத வில்லியோ பார்ட்னரோட சேர்ந்து தன்வினை தன்னை சுடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கேத்த மாதிரிங்க கோடம் எந்த செக்யூரிட்டி டீமோட ஹெட்டுக்கு வாயில வாழைப்பத்தை வச்சு அனுப்பிவிட்டானோ எதிரியின் எதிரி நண்பன் வில்லி அந்த ஹெட்டை பிடிச்சு ட்ரையல் ஷோ நடக்க போற இடத்தோட ப்ளூ பிரிண்ட் அவன் மூலியமா வாங்கிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் அசிஸ்டன்ட் 2 பேரும் ட்ரையல் ஷோ நடக்க போற அந்த ரிசர்ச் லேபுக்கு வராங்க. வெளியே செக்யூரிட்டிக்காக இருக்க டீமே இவங்க வச்ச டீம் தானே, சோ இவங்களுக்கு இன்கமிங் அவுட் கோயிங் நோ ப்ராப்ளம். 2 பேரும் உள்ள வராங்களா, உள்ள வந்ததும் ஹீரோயின் பல விதமான குரங்கு வித்தியை காட்டுறாங்க. அவ என்ன பண்றான்னு அசிஸ்டன்ட்டுக்கு ஐடியாவே இல்ல. திடீர்னு ஒரு இடத்துல குத்த வச்சு உட்காந்து வாய் மேல கை வச்சவ அவ்வளவுதாங்க சில மாதிரி ஆயிடுறா. கூட இருக்க அசிஸ்டன்ட்டுக்கு எதுவும் புரியலனாலும் ஹீரோயின் இதை பண்றதுக்கு பின்னால ஒரு பெரிய பெரிய புத்திசாலித்தனமான காரணம் இருக்கு. இங்க வந்து அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அது அங்க இருக்க கேமரா மூலியமா எங்கேயோ உட்காந்து பார்ட்னரும் வில்லியும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை முன்கூட்டியே சுதாரிச்ச ஹீரோயின் கேமரா மூலியமா அவ நம்மள பார்க்க வாய்ப்பு உண்டுன்னு இவங்க எதுக்காக வந்தாங்கன்னு வில்லி தெரியாம குழம்பி போகணும்ல, சோ சில மாதிரி உட்காந்துட்டாங்க. வில்லியும் ரொம்ப நேரமா ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கா. என்னடா ஆச்சு அவளுக்கு, ஏன்டா அவ அப்படியே உட்காந்துருக்கா, ஒருவேளை வீடியோ எதுவும் ஸ்டக் ஆயிடுச்சா, நல்லா நான் ஹெல்த்தி நாதஸ்வர மாதிரி இருந்துகிட்டு ஒழுங்கா பாடுறா டேய் அப்படின்னு வில்லி பார்ட்னர் கிட்ட கத்திட்டு இருக்கும்போது வீடியோ ஃபுட்டேஜ் தானா கட் ஆயிடுது. இதுவும் ஹீரோயின் பிளான் தான். ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேமராவோட சிக்னலை மாத்திக்கிட்டே இருக்க சொல்லியிருக்கா. அப்படின்னா என்னதான் பார்ட்னர் திரும்ப அங்க இருக்க கேமராவை ஹேக் பண்ணி லைவை கொண்டு வரலாம்னு நினைச்சாலும் 1/4 மணி நேரத்துக்குள்ள அடுத்த சிக்னல் மாறிடும். இப்படியே ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருந்தா பார்ட்னரால இனிமேல் எந்த கேமராவோட ஃபுட்டேஜையும் ஹேக் பண்ண முடியாது. ஆஹா, நம்ம நினைச்சதை விட இவ திறமையா இருக்காளே அப்படின்னு வில்லிக்கே ஹீரோயினை பார்த்து ஒரு ஷாக்கு. இந்த ஷாக்கோட காதுல ஹெட்செட் ஒன்று எடுத்து மாட்ட அந்த பக்கம் ஹீரோயின் இருக்க இடத்துலயோ ஒரு எலி உள்ள வந்துட்டு வெளியே போற மாதிரி எலி பொந்து ஒன்று இருக்குங்க. ஓட்டைக்கு பக்கத்திலேயே எலி புழுகை எல்லாம் கிடைக்க ஒரு எலி உள்ள வந்துட்டு வெளியே போற அளவுக்கு இவ்வளவு லென்த்தான ஓட்டை இருக்குன்னா அது மூலயமா என்ன ஆபத்து வேணும்னா வரலாம். சோ அந்த ஓட்டையை அடைச்சு விடுங்கடான்னு ஹீரோயின் சொல்லிடுறா. பேஸ்ட் வச்சு அந்த ஓட்டையை கம்ப்ளீட்டா மூடிடுறாங்க. இதே ஓட்டைக்குள்ள தாங்க வில்லி ஒட்டி கேட்கறதுக்கான டிவைஸை வச்சிருக்கா. சோ ஓட்டை அடைஞ்சதும் அந்த சிக்னல் ஜாம் ஆயிடுதா. இதையும் வில்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சோ ஆடியோ வீடியோ ரெண்டும் காலி. இதுல வில்லி கடுப்பா இருக்கும்போது பார்ட்னரோட காதலன்னு ஒருத்தவனை கடந்த சில எபிசோட நம்ம பார்த்துட்டு வரோம்ல, பார்ட்னரோட ஒன்னா வேலை செய்யறவன் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். ஐயோ, வில்லி இருக்க நேரம் பார்த்தா அவன் வரணும். ஏற்கனவே வேற ஒரு சிலுமிஷம் பண்ணா, இப்ப நேர்ல என்ன பண்ண காத்துட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு பார்ட்னர் ஒரு வித பயத்தோட தான் வில்லியை ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறான். கொஞ்ச நேரம் அவ சுழி சும்மா இருக்கா. லவர் பாய் உள்ள வந்ததும் இவளும் கதவை திறந்து வாங்க சார் வணக்கம், நான் பார்ட்னரோட கசினு, சும்மா அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஜோதியில ஐக்கியம் ஆயிடுறா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, லவர் பாய்க்கு பார்ட்னர் மேல பாசம் அதிகம். ஒரு விஷயத்திலையும் ரொம்ப கேரிங்கோட நடந்துக்கிறான். அதை பார்த்த வில்லியோட வாய் சும்மா இல்லாம என்ன பங்கு புதுசா உனக்கு பொண்டாட்டி எல்லாம் கிடைச்சிருக்கு போல, சொல்லவே இல்ல பாத்தியா அப்படின்னு கலாய்க்க கடுப்பான பார்ட்னர் அங்கேயே வில்லிய போட்டு கத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் தாங்க வில்லிக்கு புரியுது, ஓஹோ உங்க 2 பேருக்குள்ள அந்த அளவு ஓடிட்டு இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவ அமைதியாக இந்த பக்கம் ஹீரோயின் இருக்க இடத்துலயோ வில்லி எல்லா கொலையையும் ஏதோ ஒரு நாடக புக்கை தானே பேஸ் பண்ணி பண்றான்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்குன்னு நாடகத்துல ஒரு கொலை எப்படி நடக்குதோ அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணி கொலை பண்றான்னு அர்த்தம் இல்லைங்க. நாடகத்துல நடக்கிற கொலையோட ஸ்டைல இன்ஸ்பிரேஷனா வச்சு இவ ஸ்டைல கொலை பண்ணுவா. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நாடகத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டர் நெருப்பால எரிஞ்சு சாவுதுன்னு வைங்களேன், வில்லி பண்ற கொலையும் நெருப்பை யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா நாடகத்துல இருக்க மாதிரி இல்லாம அதை ஆக்சிடென்டா காட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுவா. இப்ப ஜோன் ஆஃப் ஆர்க் புக்கே ஒரு போர் சம்பந்தப்பட்ட புக்கு, அதுல எத்தனையோ விதமான கொலை சம்பவம் இருக்கும். அதுல வில்லி எந்த மெத்தடை யூஸ் பண்ண போறான்னு அவளுக்கு மட்டும்தானங்க தெரியும். இருந்தும் அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோயின் புக்ல வர கொலையோட மெத்தடை பிரதிபலிக்கிற மாதிரி இங்க என்னெல்லாம் விஷயம் இருக்கோ ஒவ்வொன்னியா நோட் பண்றா. முதல்ல மேல சீலிங்ல தொங்கிட்டு இருக்க ஒரு லைட் ஒரு இடத்துல ஸ்டெடியா நிக்காம அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கு. இத புக்ல என்ன மாதிரியான வார்த்தையோட மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, வானத்துல இருந்து உருவான ஏஞ்சல்ஸ் ஜோன் ஆஃப் ஆர்க்கோட மண்டையில கல்லாலேயே அடிச்சு அவங்கள கொன்னதா இருக்கு. அதுபடி பார்த்தா மேல இருக்கல லைட்டு அதோட ஒயர் வீக்கா இருந்து லைட்டு தலையில விழுந்து கதை முடியலாம். சோ ஹீரோயின் மேல அசிஸ்டன்ட் அனுப்பி அந்த லைட்டையே கழட்டி எடுத்துறா. இதே போல நாடக புக்ல இருக்க 2வது கொலை மெத்தட பார்த்தா, போர் நடந்துட்டு இருக்கப்போ அங்க வந்த ஏஞ்சல்ஸ் மழையை அதிக அளவுல வர வச்சு அது மூலியமா வெள்ளத்தை உருவாக்கி பிரிட்டிஷ்
ஆர்மி அடுத்தடி எடுத்து வைக்காம முன்னேற முடியாம பாத்துக்கிட்டதா ஒரு கதை இருக்கு. இத சொல்லிக்கிட்டே ஹீரோயின் மேல நிமிந்து பார்த்தா அங்க ஃபயர் ஆனா தண்ணியை ஸ்ப்ரே பண்றதுக்காக ஒரு பைப் இருக்குங்க. உறுதியா சொல்ல முடியுமா அதுல இருந்து தண்ணி தான் வரும்னு? வில்லி ஏதாச்சும் பிளான் பண்ணி ஆசிட் வர மாதிரி செட் பண்ணிட்டான்னா கரெக்ட் டைம்ல ஆசிட் பைப்புக்கு கீழே நிக்கிற கூட மேல பட்டு கதை முடிய அதிக சான்ஸ் இருக்கா? ஹீரோயின் டிரைவர் தம்பியை விட்டு வாட்டர் கனெக்ஷனையே க்ளோஸ் பண்ணிடுறா. மூணாவது மெத்தடு, போர் நடந்துட்டு இருக்கும்போது ஜோன் ஆஃப் ஆர்க்கோட கால்ல அடிபட்டுருச்சு. கேட்க ஆள் இல்லாம போர்க்களத்துல அவங்க தனியா பட்டு இருந்திருக்காங்க. இதை வச்சு பார்த்தா இங்க ஸ்டேஜ்ல கூடம் ஒரு இடத்துல நின்னு பேசுவான்ல, அங்க இருந்து ஹீரோயின் சைட்ல திரும்பினாங்க. கீழே வெண்டிலேட்டர் கேப் மாதிரியே ஒன்னு இருக்கா, அது வழியா ஒரு பொருள் அனுப்புனா மட்டும்தான் ஸ்டேஜ்ல இருக்க கூடமோட காலை சேதப்படுத்த முடியும். சோ அதுக்கு பின்னால ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போன்னு ஹீரோயின் போய் அந்த வெண்டிலேட்டர் கதவை இழுத்தா பாருங்க, டால்டா டப்பி திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய நீட்டு ராடு செம்ம ஃபாஸ்டா வெளியே வருதுங்க. ஜஸ்ட் மிஸ். ஏஜென்ட் மட்டும் ஹீரோயின் எழுத்து காப்பாத்தல, ஹீரோயின் கைமாதான். விடு விடு விடு, கீழே வந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டல, அப்புறம் ஏன் அதையே பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே ஹீரோயினுக்கு அடுத்த சந்தேகம் வர மாதிரி அங்க ஒரு பொருளை பாக்குறா. நாளைக்கு ட்ரையல் ஷோல எந்த ரோபோட்டை ரன் பண்ணி காட்ட போறாங்களோ அதோட மாடல் தாங்க ஹீரோயினுக்கு சந்தேகத்தை வர வைக்குது. ரோபோட் கிட்ட போன ஹீரோயின் ரோபோட்டுக்குள்ள ஏறி உட்கார்றதுக்கு பக்கத்துல ஒரு இரும்பு படிக்கட்டு இருக்கு, அதுல ஏறி தான் ரோபோட்டுக்குள்ள உட்காரணும். அந்த படிக்கட்டை இழுத்துட்டு வர சொல்றப்போ ஏஜென்ட்டுக்கு கிம்மு கிட்ட இருந்து கால் வருது. நல்லவளா இருந்தா இவ போன் அட்டன் பண்ணி இவங்க முன்னாலேயே பேசலாம்ல. போனை பார்த்ததும் அதை எடுத்துக்கிட்டு ஓரமா ஓடுறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இரும்பு படிக்கட்டுல ஏறி ரோபோட்டுக்குள்ள உட்கார்றாளா. ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ண காலுகிட்ட ஆக்சிலேட்டர் செட்டப் மாதிரி ஒன்னு இருக்குங்க. எதர்ச்சியா ஹீரோயின் அதை தடவி மோந்து பார்த்தா வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வர, உடனே முன்னால இருக்க அசிஸ்டன்ட் டிரைவர் தம்பி யார்கிட்டயாவது கத்தி இருக்கான்னு கேட்டதும் திடீர்னு வந்து கத்தி கேட்டா நாங்க என்ன கொலகாரனா கொள்ளக்காரனா, எங்கள்கிட்ட எப்படிங்க கத்தி இருக்கோம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றதுக்குள்ள நல்லா மூட்டை பூச்சிக்கு பிறந்த மூத்த புள்ள மாதிரி ஒருத்தன் இருக்கான்ல டிரைவர் தம்பி, டபுக்குன்னு பாக்கெட்ல இருந்து கத்தி எடுத்து கொடுக்குறான். ஸ்கோர் பண்ணிட்டான்டா அப்படின்னு அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு வைத்தறிச்சல். கத்திய வாங்கின ஹீரோயின் இவ எந்த படிக்கட்டுக்குள்ள ஏறி ரோபோட்குள்ள போனாலோ படிக்கட்டுல கத்திய வச்சு ஒரு தேய்ச்சதும் நெருப்பு உருவாகுதுங்க. ஹீரோயின் மேட்டரை புஷ்டா. கூடம் இந்த ரோபோட்டுக்குள்ள உட்காந்து தானே ட்ரையல் காட்ட போறான், அவன் உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது ரோபோட்டை எரிய வைக்கிறது தான் அந்த மெத்தடு. இப்ப என்னமோ ஹீரோயின் கத்தியால அந்த இரும்பு படிக்கட்டை தேய்க்கிறா, அதனால நெருப்பு வருது. கூடம் என்ன படிக்கட்டுல ஏறும்போது தேய்ச்சிக்கிட்டேவா ஏற போறான், அப்ப அவன் ஏறும்போது எப்படி நெருப்பு உருவாகும் அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டா. போன எபிசோட்லயே ஹீரோயின் டைரக்டா போயிட்டு கூடமா மீட் பண்ணால, அப்ப அவன் கையில ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க. என்ன ஆனாலும் அந்த மோதிரத்தை கழட்டவே மாட்டான். இப்ப நீங்களே சொல்லுங்களேன், கூடம் அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டே படிக்கட்டுல ஏறும்போது நம்மளே படிக்கட்டு ஏறினா படிக்கட்டு கம்பியில ஒரு கையை வச்சு தேய்ச்சிக்கிட்டே தானே மேல போவோம், இல்ல கீழே வருவோம். அதே மாதிரி இவன் மோதிர கையோட இரும்பு படிக்கட்டை தேய்க்கும் போது நெருப்பு வரலாம். அப்படி இல்லனாலும் இவன் ரோபோட்டுக்குள்ள இருக்கும்போது ஏதோ ஒரு ரீதியில சின்ன ஸ்பார்க் உருவாகிற மாதிரி வில்லி ஒரு செட்டப்ப பண்ணிருந்தான்னா ரோபோட்டுக்கு உள்ள ஏறி உட்கார்ற கூடம் ஷூ போட்டிருப்பான். அந்த ஷூக்கு டெய்லியும் பாலிஷ் போடுவான். அன்னைக்கும் பாலிஷ் போட்டிருப்பான். ஷூ பாலிஷ் கப்புன்னு நெருப்பை பத்த வைக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த சோர்ஸுங்க. ஸ்பார்க் ஆயிட்டா அதுல ஃபயர் ஆகுமா? இது இல்லாம ரோபோட்டுக்குள்ள பாய்சன் எதையும் தடவி கூடம கொல்ல வாய்ப்பு உண்டுன்னு கூடம் ரோபோட்டுக்குள்ள ஏறதுக்கு முன்னாலேயே அவன் ஆளுங்க ரோபோட்டுக்கு உள்ள இருக்க எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டா ஆல்கஹாலால துடைப்பாங்க. ஆல்கஹாலும் நெருப்பை ஈஸியா எரிய வைக்கும்ல. ஆக இது மூலியமா கூடம் ரோபோட்டுக்குள்ள இருக்கிறப்போ ஃபயரை உருவாக்கி கூடம வில்லி கொல்லலாம். ஜோன் ஆஃப் ஆர்க் கதப்புக்குள்ள பாத்தீங்கன்னா கடைசியா ஜோன் ஆஃப் ஆர்க்க கொன்னதே நெருப்பை வச்சுதான். அப்ப இதுக்குதான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குன்னு ஹீரோயின் முடிவெடுக்க அடுத்த நாள் ட்ரையல் ஷோவுக்கான நாள். கூடம் ஸ்டேஜுக்கு வந்துட்டான், ரோபோட்டுக்குள்ளேயும் ஏறிட்டான். செக்யூரிட்டி டீம் இவங்க ஆளுங்கன்றதுனால ஹீரோயின் டிரைவர் தம்பி இவங்க ட்ரையல் ஷோ நடக்கிற இடத்துல இருக்காங்க. வெளியே கிளீன் பண்ற ஆள் மாதிரி அசிஸ்டன்ட் சுத்திட்டு இருக்கான். நாலாவதா ஏஜென்ட். சர்வைலன்ஸ் கேமரா ஃபுட்டேஜ்ல எந்த ரூம்ல ஓடுதோ அங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்காங்க. எல்லாருமே வெயிட் பண்றது வில்லின்ற ஒத்த ஆளுக்காக தான். அவ வருவான்னு பார்த்தா வெண்ணாமவ அவளுக்கு பதில் பார்ட்னர் அனுப்பி விட்டுருக்கா. ட்ரையல் ஷோவுக்கு வந்தவனும் இங்க கேட்டரிங் வேலை பார்க்க விட்டவன பாத்ரூம்ல அடிச்சு போட்டு அவன் யூனிஃபார்ம் எடுத்து இவன் மாட்டிக்கிட்டு இங்க என்ட்ரிய போட இவன் கண்ணில் போட்டிருக்க கண்ணாடியில ஒரு கேமரா இருக்கு. அது மூலியமா இவனுக்கு முன்னால தெரியுற விஷுவல் எல்லாத்தையும் ஏதோ ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து வில்லி பாத்துக்கிட்டே ப்ளூடூத்ல அவங்க என்னெல்லாம் பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறா. வில்லிக்கு ஹெல்ப் பண்றவங்க இவளுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாம் ஏற்கனவே இங்க எடுத்துட்டு வந்து வச்சிட்டாங்களோ என்னவோ. வில்லி பார்ட்னரை கிச்சனுக்கு போக சொல்றா. அங்க சாப்பாடெல்லாம் அடுக்கப்பட்ட நிறைய ட்ராலி இருக்கு. அதுல ஒரு ட்ராலியை மட்டும் அதான் நமக்கு தேவையானது எடுத்துக்கிட்டு ட்ரையல் ஷோ நடக்கிற இடத்துக்கு வாயேன் அப்படின்னு வில்லி சொல்ல பார்ட்னரும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி ட்ராலியை தள்ளிக்கிட்டு ட்ரையல் ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ள ஸ்டேஜ்ல இருந்த கூடம் ரோபோட் எல்லாம் ரன் பண்ணி காட்டி ஒன்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்கப்போ இவன் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்றான் போல. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்க ஆர்கனைசேஷன். அங்க இருந்து சில லேடிஸ கெஸ்டா கூப்பிடுறேன்னு கூட்டிட்டு வராங்க. அதுல ஒரு ஆளா ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரி ஆன்ட்டியும் இருக்காங்க. சோ மீதி பேரோட ஆன்ட்டியும் ஸ்டேஜுக்கு முன்னால நிக்கிறாங்களா. இன்னமும் பார்ட்னர் ஆன்ட்டிய பாக்கல. அங்க வில்லி ஆரம்பிடா வேலையான ஆர்டர் போட்டதும் பார்ட்னர் ரிமோட்ல இருக்க ஒரு பட்டனை பிரஸ் பண்றான். இவங்க
எடுத்துட்டு வந்து விட்டால ட்ராலி, அதுக்கு அடியில இருந்து குட்டி குட்டி ரோபோட்ஸ் நிறைய வெளியே ஓடி வருதுங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. மக்களுக்கு முன்னால வெளியே வந்த ரோபோட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. பார்க்கவும் கியூட்டா தான் இருக்கு. யார் அதை அனுப்புனாங்கன்னு கூடம்கே தெரியலனாலும் வந்து ஆடுறதும் ரோபோட்டு, இங்க நடக்கிறதும் ரோபோட்டோட ட்ரையல் ஷோ தான். ஏன் விடுவானா? அதை நமக்கு ஏத்த மாதிரி ஸ்கோர் பண்ற அம்பி அப்படின்னு கூடம் அவன் ஆள் ஒருத்தவங்க கிட்ட சொன்னதும் அவனும் வில்லி அனுப்பின ரோபோட்டை இவனுங்க கம்பெனி ரோபோட்டுன்னு பகிரங்கமா அறிவிச்சிடறான். ரைட்டுமா, அப்புறம் என்ன, என் வேலை முடிஞ்சுது, நான் கிளம்பலாம்ல இப்படின்னு பார்ட்னர் கிளம்புறப்போ கண்ணாடியில இருக்க கேமரா மூலியமா தூரத்துல நிக்கிற ஆன்ட்டிய வில்லி பாக்குறா. டேய் டேய் ஒரு நிமிஷம் இரு, அப்படியே திரும்ப, அது எனக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரியே இருக்கே அப்படின்னு வில்லி சொல்லி பார்ட்னர் திரும்ப வக்காலி இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அங்க நின்னுட்டு இருக்கிறது ஆன்ட்டி தான். அடியே ஆன்ட்டி, நீ ஆன்ட்டி அங்க வந்த? டேய் என்னடா நடக்குது அங்க? ரோபோட்லாம் வெளியே வந்துடுச்சா? போச்சு, இனிமேல் நம்மளால ஒன்றும் பண்ணவும் முடியாது. சரி பரவாயில்ல, எப்படியாவது என் ஆன்ட்டியை மட்டும் அங்க இருந்து வெளியே கூட்டின்னு வந்துடுறா அப்படின்னு வில்லி சொல்லிட்டா. பார்ட்னரும் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுல ஹீரோயினுக்கு சந்தேகம் என்னன்னா, ட்ரையல் ஷோல இந்த மாதிரி குட்டி ரோபோட்ஸ் ஆடுறதுக்கான எந்தவித அரேஞ்ச்மெண்ட்ஸுமே இல்ல. அதை ஏஜென்ட் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எப்படி இது இங்க வந்துச்சு அப்படின்னு கிட்ட போய் பாக்குறப்பங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க ரோபோட்ஸ்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு உருவாகுது. அந்த பக்கம் ஆன்ட்டி கிட்ட போன பார்ட்னர், வாங்க ஆன்ட்டி, வில்லி உங்களை கூட்டின்னு வர சொன்னா போவோன்னு கூப்பிடும் போது, நேத்து தான் ஹீரோயின் ஆன்ட்டி கிட்ட கொளுத்தி போட்டாலே, எட்ரா கைய, நடா நடக்குது இங்க, எங்கடா இருக்கா வில்லி? உண்மையாவே அவ கூடம போட்டு தள்ள பிளான் பண்றாளா? அப்ப அவங்க சொல்றதெல்லாம் நிஜமா? வில்லி ஒரு கொலகாரியா இப்படின்னு கேள்வியா கேட்டு சாவடிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள அங்க இருந்த ஹீரோயின் ஆன்ட்டியோட பார்ட்னர் பேசுறத பார்த்துட்டு பார்ட்னரை பிடிக்க வரும்போது, சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்குமா, ஒரே ஓட்டமா ஓட ஹீரோயின் அவனை துரத்த, இதெல்லாம் ரோபோட்டுக்கு உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருந்த கூட நடக்கிறது புரியாம ரோபோட்ல இருந்து கீழே குதிக்கிறான். அடுத்த செகண்ட் அவன் உட்காந்து இருந்த ரோபோட் வெடிக்குதுங்க. அந்த ரோபோட் மட்டும் இல்ல, கீழே வில்லி அனுப்பி ஒரு 6-7 சின்ன ரோபோட் ஆடிட்டு இருந்துச்சுல்ல, அதுங்களுமே வெடிக்குதுங்க. சோ இப்ப வெளியே இருந்து பார்க்கும்போது இவங்க ரெடி பண்ண ரோபோட்ல ஏதோ ஒரு இயந்திர கோளாறு, அதனால வெடிச்சதா ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடும் இல்லீங்களா? இவ்வளவு தெளிவா பிளான் பண்ணியும் என்ன யூஸ்? கூடம் தப்பிச்சிட்டானே. ஹீரோயின் ப்ளூடூத் மூலியமா அவ ஆளுங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் போறா, எப்பா ஸ்டேஜ்ல இருக்க கூடம் ஆன்ட்டி 2 பேரையும் கொஞ்சம் செக்யூர் பண்ணுங்கப்பா, நான் அவனை புஷ்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னரை துரத்திட்டு இருக்கா. கூடம் அவன் ஆளுங்களை அவனே நம்பலங்க. நம்மள கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஸ்டேஜுக்கு பின்னால ரகசியமா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்குள்ள அவன் நுழைய அவனை பார்த்த ஆன்ட்டியும் அவனுக்கு பின்னாலேயே போக, இந்த பக்கம் ஹீரோயின் வீரல் ஆகிற அளவுக்கு மூச்சு வாங்கிட்டே பார்ட்னரை துரத்திக்கிட்டு ஓடியும் பிடிக்க முடியல. அவன் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு தப்பிச்சிடறான். திரும்ப இங்க கூடம் கிட்ட வந்தா ஃபர்ஸ்ட் ரகசிய வேலையில அவன் போனான், பின்னாலேயே ஆன்ட்டி வந்துட்டு இருக்கு. அப்படி கூடம் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கப்போ அங்க வேற யாரோ வர மாதிரியே சவுண்ட் கேட்க பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ரெடி ஆயிட்டான். ஐயோ ஒன்னும் தெரியாத ஆன்ட்டியை போட்டு தள்ளிடுவான் போலயே அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ வேற மாதிரியான ஒரு ட்விஸ்ட். யாருங்க வருது தெரியுங்களா? ஏஜென்ட்டுங்க. வந்தவ கூடமுக்கு டேசர் கண்ணால கரண்ட் ஷாக் கொடுத்து அவனை மயக்கமாகறா. அடுத்து எடுபடி கால் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி நான் கூடமா மடக்கிட்டேன், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஆன்ட்டி எங்க வந்துடுறாங்களா? எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு நீங்க பண்ண பாவத்தை ஏன் விட்டு பொண்ணு தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா? நீங்க தானே கூடமா கொல்லணும்னு ஆசைப்பட்டது, சோ எல்லா பிளானையும் நீங்க தானே பண்ணீங்க, அதுல ஏன் பொண்ணை கோத்து விட பாக்குறீங்க தானே அப்படின்னு ஆன்ட்டி கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் காஃபி ஷாப்ல இருந்த வில்லி ஆன்ட்டி இங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் மூச்சு இறக்க ஓடி வரா. ஆன்ட்டி கேட்ட கேள்வியில அதிர்ச்சியான ஏஜென்ட்டோ, ஐயோ சேச்சா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க, நீங்களே அங்க பாத்தீங்கல்ல ரோபோட்லாம் வச்சது இல்ல, அது வில்லியோட வேலை தாங்க, நான் கூடமோட நன்மைக்காக தான் இவரை பிடிக்கிறேன், அவன் இன்னும் சாவல, நீங்க வேணும்னா அவன் மூச்சை செக் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு ஏஜென்ட் சொன்னதும் மூச்சை செக் பண்ற மாதிரி கிட்ட வந்த ஆன்ட்டி மயக்கமாகறதுக்கு முன்னால கூடம் கிட்ட கன் ஒன்று இருந்துச்சு இல்ல, கீழே கிடக்கிற கன் எடுத்துடுறாங்க. சேம் டைம் வெளியே ஓடி வந்துட்டு இருக்க வில்லியோ கூடமோட செல்லு கால் பண்ண ஆன்ட்டி தான் அந்த போன் எடுக்கிறாங்க. சோப்பா இன்னும் எத்தனை சோதனைடா எப்பா. ஆன்ட்டி கூடமோட நீ என்ன ஆன்ட்டி பண்ற, அவன் செல்லு இப்படி ஓன்ட்ட வந்துச்சு, எங்க இருக்க நீ, எங்க இருந்தாலும் சரி ஆன்ட்டி, அசையாத ஆன்ட்டி, அப்படியே இல்ல ஆன்ட்டி அப்படின்னு வில்லி பதறா. அங்க ஆன்ட்டியும், எம்மா இவங்க அம்மா எல்லாத்துக்கும் காரணம், கூடமா என்னமோ பண்ணி போட்டு வச்சிருக்காங்கம்மா, அவன் மயக்கமா படுத்திருக்காமா, என்ன பண்றதுன்னே தெரியலமா இப்படின்னு இவங்களும் பதறாங்க. வில்லி பேசிக்கிட்டே ரோட்டை கிராஸ் பண்றப்போ ஒரு கார் அவளை இடிக்கிற மாதிரி செம்ம ஃபாஸ்டா வருது. பயத்துல வில்லி போனை கீழே போட, அடடா என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு ஆன்ட்டி இங்க இருக்க எக்ஸிட் கதவை திறந்துட்டு வெளியே வந்தா. ட்விஸ்ட் ட்விஸ்ட் ட்விஸ்ட். வெளியே வந்த ஆன்ட்டியோட இடுப்புல தூரத்துல இருந்து ஷார்ப்பான பொருள் ஒண்ணு பாயுதுங்க. சோ ரோபோட்ல இருந்து கூட மிஸ் ஆயிட்டானா இந்த வழியில தான் வெளியே தப்பிப்பான், அவனை இப்படி கொண்டுலான்னு வில்லி பிளான் போட்டு வச்சது அவளுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆன்ட்டி அதே இடத்துல அவுட். வில்லிக்கு எதுவும் ஆகல, அவன் மேல எந்த காரும் இடிக்கவும் இல்ல. உள்ள மயக்கமான கூடம பெத்தகை பாட்டியோட
வில்லியோட ஆளுங்க வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஆன்ட்டிக்கு என்னமோ ஆயிருக்கிறத பார்த்துட்டு ஓ மை கார்டன் ஆன்ட்டி கிட்ட வந்தா. ஆன்ட்டி இறந்து போச்சு, அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா. அதோட வில்லியும் கிடுகிடுன்னு ஓடி வந்து இறந்து போன ஆன்ட்டிய தூரத்துல இருந்தே பாக்குறா. ஹீரோயினுக்கும் சரி வில்லிக்கும் சரி பாத்துக்கிறாங்களே தவிர்த்து என்ன பேசிக்கிறதுனே தெரியலங்க. அப்படியே நின்னுகிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல வில்லிய புடிச்சு போட்டுருவாங்கல்ல. சோ பைக்கோட அங்க வந்த பார்ட்னர் நம்ம இங்க இருந்து போய் தாமா ஆகணும், வாமா போலாம் அப்படின்னு அழுதுட்டு இருக்க வில்லிய பைக்ல ஏத்திக்கிட்டு கிளம்ப. இங்க சீனை கட் பண்ணா கடத்திட்டு போனாங்கல்ல கூடம ஒரு இடத்துல அவனை வச்சு பெத்தகை பாட்டியோட வீடியோ கால் பேச வைக்கிறாங்க. கூடம் எப்படி மேயர் எலெக்ஷன்ல நிக்க போறானோ அதே மாதிரி பெத்தகை பாட்டியோட முதல் பையனும் எலெக்ஷன்ல தானே நிக்க போறான். அவனுக்கு எதிரான ஏதோ ஒரு விஷயம் கூடம் கிட்ட இருக்கு போலங்க. பாட்டி அது சம்பந்தமா கேக்குது. சரி அதான் என்னை விட நீங்க தான் பெரிய ஆளுன்னு என்ன கடத்தியே காட்டிங்களே, இதுக்கப்புறமும் அந்த எவிடன்ஸை வச்சு நான் உங்களை பழியா வாங்க போறேன். அது ஒரு இடத்துல ரகசியமா இருக்கு, எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சாவர வரைக்கும் அந்த ரகசியம் ரகசியமாவே இருந்துட்டு போட்டோம், என்ன விட்டுருங்களா அப்படின்னு இவன் கேஷுவலா சொல்ல நல்லா பல்லு விளக்காத பஞ்சவர்ண கிளி மாதிரி இருந்துகிட்டு சோக்கா சொன்னேல் போங்கோ, அதே தான் நானும் சொல்றேன். நீ சாவும் போது அந்த ரகசியம் உன் கூடவே வரட்டும், ஆனா நீ இப்பவே செத்துற பாய்ஸ், முச்சு விடுங்க அவன் கதைய அப்படின்னு பெத்தகை பாட்டி சொன்னதும் தாம் தூமெல்லாம் கூடமா கொல்லங்க. வில்லி எப்படி கொலை பண்ணிட்டு அது ஆக்சிடென்ட் மாதிரி காட்டுவாலோ அப்படி பிளான் பண்ணி கூடமோட கால் சந்துக்கு நடுவுல விஷ ஊசியோ என்ன ஊசியோ போட்டு அவனை கொன்னவங்க அவனை ஒரு காருக்குள்ள உட்கார வச்சு கார் தானா ரன் ஆகி ஒரு இடத்துல போய் மோதி வெடிக்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா ஒரு செட்டிங்க போட்டு காருக்குள்ள அவனை வச்சு காரை வெடிக்க வச்சிடுறாங்க. அப்புறம் என்னங்க டிவி நியூஸ் முழுக்க கூடம் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டதா தகவல் வந்துட்டு இருக்கு. கூட ஆன்ட்டியும் செத்துட்டாங்கல்ல, அது ஆக்சிடென்டா தான் செத்தாங்கன்னாலும் எப்படி செத்தாங்கன்னு இன்னும் தெரியாம இருக்கே, அதையும் நியூஸ்ல ஓட்டி காட்ட பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏஜென்ட் தான் குடும்பத்தோட உட்காந்து இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயினுக்கோ நம்ம தான் தேவையில்லாம ஆன்ட்டி உள்ள எடுத்துட்டு வந்து அவங்க சாவு காரணமாயிட்டமோ அப்படின்ற வேதனை. இன்னொரு பக்கம் வில்லிக்கோ எத்தனையோ பேரை கொன்னோம், லாஸ்டா என் ஆன்ட்டியும் நான் போட்ட பிளானால என்னாலேயே சாகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இது வரைக்கும் பண்ண கொலையெல்லாம் யோசிச்சு பார்த்து கிறுகிறுன்னு ஆகி மயக்கம் போட்டு உழறா. அதோட எபிசோட முடியுதுங்க. இத்தனை நாளா தலைவி எத்தனை கொலை பண்ணிருப்பா, ஒரு தடவையாவது தலைவி மூஞ்சில இந்த ஃபீலிங்ஸை பார்த்திருப்பீங்க. சிரிச்சுக்கிட்டே கொலை பண்றவளையே சின்ன பின்னம் ஆகிட்டாங்க. இதுல வர கோவத்துல இவ யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ண போறா, இதோட நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சேன்ற வேதனையில இருக்க ஹீரோயினோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும், கண்டிப்பா பட்டையை கிளப்புற மாதிரி தான் இருக்கும். சோ வெயிட் பண்ணி அதை பாத்துருவாங்களா. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.